என் அன்பிற்கினிய நேயர்களுக்கு வீரமணி கண்ணனின் பணிவார்ந்த வணக்கங்கள். பக்தி நேரம். நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்ன, சிவராத்திரி மகிமை, சிவராத்திரியுடைய அற்புதமான வழிபாடுகளை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சிவராத்திரி எப்படி வந்ததுன்றதை நாளைக்கு அதெல்லாம் சொல்ல போகிறேன். இன்றைக்கி முதல்ல உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னா, சிவராத்திரி விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறது அதை சொல்ல போகிறேன். நான் ஏன் கதையை நாளைக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த கதையை கேட்டு இன்னும் உள்ளார்ந்த பக்தியோடு நீங்கள் புதன்கிழமை அற்புதமாக சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலான்றக்காக தான் நாளைக்கு கதையை சொல்கிறேன். இன்றைக்கி சிவராத்திரியினுடைய மகிமை, சிவராத்திரியில் நீங்கள் விரதம் இருந்து என்னெல்லாம் சிவபெருமானுக்கு நீங்கள் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அதாவது ஒரு வருஷ கேலண்டரில் பார்த்திங்கன்னா, இந்த 12 மாதமும் மாத சிவராத்திரின்னு ஒன்று வரும். முக்கியமான மாசி மாதத்தில் வர்றது தான் மகா சிவராத்திரி அப்படின்னு நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். இந்த மகா சிவராத்திரி என்பது என்னென்னா, மாலை 6 மணி முதல் ஆரம்பித்து மறுநாள் காலை 6 மணி வரை 12 மணி நேரம் இடைவிடாமல் கண்விழித்து சிவபெருமானை வழிபடும் உயரிய பண்டிகை தான் இந்த சிவராத்திரி. சிவனுக்கொரு ராத்திரி சிவராத்திரி, மகிமைகளை அள்ளித்தரும் சிவராத்திரி, சிவனே தெய்வமாக அருளும் சிவராத்திரி, சிவனை நாம் காண போவோம் சிவராத்திரி, ஆலயம் செல்வோம் சிவராத்திரியை காண்போம், சிவனுக்கு விழித்திருந்து கோடி நாமம் சொல்வோம், சிவனை ஆராதனை செய்து கோடி நன்மை பெறுவோம். சிவராத்திரி அன்று அன்றைக்கி மத்தியானம் நல்லா தூங்கிடுங்க. நான் சொல்கிறது சிவராத்திரி அன்றைக்கி ஹாலிடே கிடையாது, ஓகேயா? வேலைக்கு நான் ஒரு நாள் லீவ் எடுக்கலாம்ப்பா, முக்கியமான நாள்ப்பா இன்றைக்கி, என் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைக்கி லீவ் எடுங்க. லீவ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க, காலையில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மத்தியானம் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், 4-4:30 மணிக்கு ஒரு நல்ல குளியில் போடுங்க. போட்டுட்டு ஒரு 5:30 மணிக்கு போய் நேராக சிவங்கோயிலில் போய் உட்காருங்க. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு வீட்டில் பூஜை செய்ய வசதி இல்லாதவங்க, ஃபஸ்ட்டு நான் அந்த போர்ஷனுக்கு வரேன். சிவபெருமானை நீங்கள் ஆராதிக்க வேண்டும். இந்த மாதிரிலாம் எப்படிலாம் பண்ணலாம், எந்த மாதிரி நீங்கள் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த சிவராத்திரி மாலை 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. மாலை 6 மணியிலிருந்து அடுத்த நாள் காலை 6 மணிக்கு முடியும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம், ஓகேயா? இந்த முதல் 6லிருந்து 9 முதல் ஜாம பூஜை என்று சொல்வார்கள். மொத்தம் 4 ஜாமங்க. அதில் ஃபஸ்ட்டு ஜாமம் 6 மணிக்கு ஆரம்பிக்கும். இந்த 6 மணிக்கு எப்படி ஆரம்பிக்கும்னா, முதல்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம், முதல் ஜாமத்தில் அபிஷேகம் ஆரம்பிக்கும். இந்த அபிஷேகம் பால், தயிர், பன்னீர், பஞ்சகவ்யம் இதெல்லாம் நடக்கும். இந்த அபிஷேகத்தை பண்ணுறது யாருன்னா பிரம்மா. பிரம்மா தான் ஃபஸ்ட்டு முதல் ஜாமத்தில் ஈசனுக்கு அபிஷேகம் செய்வார், ஓகேயா? இப்போ இது அபிஷேகம் பண்ண உடனே என்னென்னா, அந்த முதல் ஜாமத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் கோவிலில் இருந்தீங்கன்னா நிறைய தேவாரம் பாடுங்க. தேவாரம் புக்கை கையில் வச்சுக்கோங்க, தேவாரம் பாடுங்க, திருவாசகம் பாடுங்க. இந்த மாதிரி பாடிண்டே இருங்க. சிவனை சிவனுடைய அத்தனை நாமாக்களையும் பாடுங்கள். சிவதாண்டவ ஸ்தோத்திரம், லிங்காஷ்டகம், சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் லிங்காஷ்டகம், பில்வாஷ்டகம், விஸ்வநாதாஷ்டகம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நடராஜ ஸ்தோத்திரம், சிவதாண்டவ ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நிறைய நீங்கள் சொல்லுங்கள். அதுவும் பில்வாஷ்டகம் சொன்னீங்கன்னா அத்தனை விசேஷம். திருதலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் திரியாயுதம் त्रिजन्म पाप संहारम एकबिल्वम शिवार्पणम.
இப்படி போகும். மறக்காமல் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். அத்தனை நல்லது. சிவராத்திரி என்று முதல் ஜாமத்தில் உட்காருங்க. அதாவது உங்களுடைய டார்கெட் என்ன தான் இருக்கணும், நீங்கள் வேண்டும் எந்த காரியமும் நல்ல முறையில் தங்கு தடை இல்லாமல் கைகூட உண்மையான பிரார்த்தனையை அன்று மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரைக்கும் நீங்கள் விடாமல் செய்யணும். இது கோவிலை தேடி போகிறவனுக்கு நான் சொல்கிறேன் இந்த பிரார்த்தனை. நீங்கள் என்ன செய்யணுன்னா, கோயிலாக போங்க. இன்னும் விசேஷம், ஃபஸ்ட்டு ஜாமம் ஒரு கோயில் வச்சுக்கோங்க, 2வது ஜாமம் ஒரு கோயில் வச்சுக்கோங்க, 3வது ஜாமம் ஒரு கோயில் வச்சுக்கோங்க, 4வது ஜாமம் ஒரு கோயில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போங்க. தள்ளி கூட போகணுன்னு அவசியம் இல்லை. இல்லைங்க அவ்வளோ சிவன் கோயில் இல்லைங்க, ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, சிவராத்திரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா பிள்ளையார் கோயிலாக இருந்தால் கூட அங்கே சிவன் விக்கிரகம் தான், சிவனுக்கு அபிஷேகம் இருக்கும், 4 கால அபிஷேகம். நான் சொல்ல சின்ன கோயில் இல்லை, ஓரளவு விநாயகர் பிரதான கடவுளோ இல்லை முருகன் பிரதான கடவுளோ இல்லை அம்பாள் பிரதான கடவுளாக இருந்தால் கூட அங்கே சிவலிங்கம் இருக்கும். கண்டிப்பாக அந்த சிவலிங்கத்துக்கு 4 கால அபிஷேகம் கண்டிப்பாக செய்வாங்க எல்லோரும். ஆகவே இந்த 4 ஜாமத்துக்கும் 4 கோயில் வச்சுக்கோங்க. முதல் ஜாமத்தில் இந்த மாதிரி 6லேருந்து 9 பண்ணுங்கள். 2வது ஜாமம் 9லேருந்து 12. நான் சொன்ன மாதிரி 6லேருந்து 9 பிரம்மா பண்ணுற அபிஷேகம். 9லேருந்து 12 யாருன்னா நம்முடைய மகாவிஷ்ணு அபிஷேகம் பண்ணுவார். ஏன் தெரியுமா, அன்றைக்கி தான் அடிமுடி காணா அழகிய தெய்வம் அண்ணாமலையான் சிவபெருமானின் திருமுடியை தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும், மேலே பிரம்மா போனாரே, கீழே விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து சிவபெருமானுடைய திருவடியை தீண்டினார். அன்றைக்கி தான் அது. ஸோ மகாவிஷ்ணு தன் கையால் சிவபெருமானுக்கு அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்கிறார். 2வது ஜாமம் அதுதான் 9லேருந்து 12. மறுபடியும் 1லேருந்து 4 யாருன்னா இந்த இந்திராதி தேவர்கள் எல்லாரும் தேவலோகத்தில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. 3வது ஜாமம் 4வது ஜாமம் அன்னை பார்வதி சிவபெருமானுக்கு தன்னுடைய கையால் அன்போடு அபிஷேகம் செய்வதுதான் 4 ஜாமம் அபிஷேகம். அதுதான் இந்த 4 ஜாமம். முதல் ஜாமம் பிரம்மா செய்வது, 2வது ஜாமம் மகாவிஷ்ணு செய்வது, 3வது ஜாமம் தேவர்கள் சனகாதி முனிவர்கள் ரிஷிகள் முனிவர்கள் எல்லாம் செய்வது, 4வது ஜாமம் அன்னை பார்வதி உமாதேவி தன் கையால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதுதான் இந்த சிவராத்திரி. ஸோ இந்த 4 ஜாமத்தோட சிவராத்திரி விரதம் முடிகிறது. இப்போது முதல் ஜாமத்தில் நான் சொன்னேன் நீங்கள் என்னென்ன பண்ணணுன்னு. அதாவது கோயிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானை வழிபடுங்க, ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இதே மாதிரி 2ஆம் ஜாமத்திலும் இதையே செய்யுங்க. சிவபெருமானின் அதாவது திருவாசகம் பாடுங்க, திருமந்திரம் ஓதுங்க. திருமந்திரம் அத்தனை சக்தி வாய்ந்தது. சிவனுக்கு என்னெல்லாம் நாமாக்கள் இருக்கோ தேடி பிடிங்க. சிவனுடைய சகஸ்ரநாமம் இருக்கிறது. 1008 சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் சிவனுடைய சகஸ்ரநாமத்தை ஓதுங்கள். சிவனுடைய 108 அஷ்டோத்திரத்தை சொல்லுங்கள். சிவதாண்டவ ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். சிவ கவசம் சொல்லுங்கள். சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள். சமஸ்கிருதம் தெரியாதவர்கள் திருமந்திரம் பாடுங்கள். திருமூலருடைய திருமந்திரம், அதே போன்று சிவபெருமானுடைய சிவவாக்கியர் எழுதிய பாடல்கள். ஓடி போடி 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 உட்கலந்த சோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்காள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. சிவவாக்கியர் பாடல்கள் இருக்குங்க, இதை பாடுங்க ஃபுல்லாக. கிட்டத்தட்ட 500 பாடல்கள் இருக்குது, 500 கன்னிகள். திருமந்திரம் 3180 கன்னிகள் இருக்கிறது. இதெல்லாம் மனசார சொல்லுங்கள். அகத்தியர் அருடைய சிவபெருமான் பாமாலை இருக்கிறது, அதை சொல்லுங்கள். என்னெல்லாம் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கி மொத்த இரவையும், அதாவது சாயங்காலம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் உங்கள் செல்ஃபோன் கில்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். சிவபெருமானிடம் சரணாகதி, சரண்டர். அன்றைக்கி சிவபெருமான்கிட்ட சரண்டர் ஆகுங்க. நீங்கள் என்ன வேண்டுறீங்களோங்க பக்தர்களே, கண்டிப்பாக அடுத்த சிவராத்திரிக்குள்ளே அது உங்களுக்கு நடந்துவிடும். அதுதான் இந்த சிவராத்திரியினுடைய அத்தனை சக்தி. ஏன்னா சிவபெருமான் முழுக்க முழுக்க கண் விழித்து அருள் பொழியும் ராத்திரி. தவக்கோல நிஷ்டையிலே தன்னுடைய பக்தர்களுக்கு ஓய்வில்லாமல் தங்குத்தடையின்றி அருளும் இந்த அற்புதமான வைபவம்தான் சிவராத்திரி விரதம்.
விரதம்னு சொன்னேன்னு என்ன சொன்னேன் தெரியுமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருங்க, மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ருங்க. அன்றைக்கி புலால் உணவு சாப்பிடக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணுங்க. நைட்டு ட்ரிங்க்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது, வெறும் பச்சை தண்ணி, மற்றபடி ஜூஸு, காஃபி, பால். இந்த விரதம் முறையாக நான் அனுஷ்டித்து சிவபெருமானின் அருள் எனக்கு வேணும், இது எனக்கு வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, வைராகியமாக இருக்கிறவங்க வைராகியமாக இந்த விரதத்தை இருக்கணும். இந்த விரதத்தை கடைபிடித்தால் சிவபெருமானின் முழு பலன் உங்கள் கைக்கு சேரும். தயவுசெய்து சிவராத்திரி விரதம் இருங்கள். சிவராத்திரி விரதத்துக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லுங்க. நவக்கிரக தோஷம் இருந்தால் கூட அது ஓடிப்படும், அத்தனை சக்தி இருக்கிறது. ஏன்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் தவறுந்தாலே சக்தி அப்படி இருக்கும். சிவபெருமான் அன்றைக்கி ஃபுல்லாக தவக்கோலத்தில் இருப்பார், ஜம்முன்னு கண்ணு தவத்தில் தான் இருப்பார், ஆனால் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். சிவபெருமானை ஆராதிப்பது பக்தியுடன் அத்தனை நன்மையை கொடுக்கும் நமக்கு. நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மத்தின் முக்கியமான வைபவத்தில் சிவராத்திரி மகிமை ரொம்ப ரொம்ப முக்கியம். மாசி மாதத்தில் வரும் இந்த மகா சிவராத்திரியிலே நீங்கள் இத்தனை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். 4 சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். 4ன்றது நான் சொல்கிறது மினிமம். உங்களால் எவ்வளோ முடியுமோ போங்க. எவ்வளோ நாள் நம்ம பெட்ரோலை போட்டு சும்மா வெட்டியாக சுற்றுறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். 80% விழுக்காடு மக்கள் இதை ஃபாலோ பண்ண நான் நினைக்கிறேங்க. ஆரோக்கியம் யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோ எல்லோரும் நீங்கள் இதை பண்ணுங்கள். குழந்தைங்கள நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க பாவம் தூக்கம் வந்துடும், ஸ்கூலுக்கு போகணும், அவங்கள நான் டிஸ்டர்பே பண்ணல. அவங்க சாயங்காலம் முதல் ஜாமம் பார்த்துட்டு வந்துட்டு வீட்டில் படுத்துட்டா போதும். ஆனால் நாம் நல்ல நான் சொல்கிற 25லேருந்து 55 வரைக்கும் நீங்கள்லாம் நல்ல பக்தியோட வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான வெற்றியை அடைய வேண்டுமானால் சிவராத்திரி விரதம் உங்களுக்கு சத்தியமாக அது கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் பக்தர்களே. தயவுசெய்து மண்டையில் ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பம். இது வரைக்கும் நான் இல்லைங்க, இது வரைக்கும் நான் கண்மொழிக்கலைங்க, தூங்கிட்டேங்க, நான் அங்கே இருந்தேங்க, இங்கே இருந்தேங்க, கேட்கல நின்ன மேற்கு நின்னேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கு எதுவுமே நடக்கலான்னு புலம்பி பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு வாழ்க்கையில் உண்மையாக பிடித்தம் இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைய வேண்டும் என்று விரும்பினால் சிவராத்திரி விரதம் இருங்கள். சத்தியமான தெய்வம் சிவபெருமான் உங்களுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பார். அப்பேற்பட்ட சக்தி இந்த விரதத்துக்கு இருக்கிறது. தியாகம் பண்ணுங்க. ஒரு நாள் சிகரெட் பிடிக்காங்க, ஒரு நாள் டீ காஃபி வாங்கினா, ஒரு ராத்திரி மாலை 6 மணிலேருந்து காலை 6 மணி வரைக்கும் இருந்து பாருங்கள். புலால் உணவு இல்லாமல் தூய்மையான பக்தியோட சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானை வழிபடுங்கள். வேறு எதுக்கும் சலனத்துக்கும் வேறு எந்த சிற்றின்பத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஃபோன் வரும், ஆமாம் மச்சான், நான் கோயிலில் தான் இருக்கேன் மச்சான், ஃபஸ்ட் அபிஷேகம் பார்த்துட்டேன், செம்மையாக இருந்தது மச்சான். இதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஒரு பெருமையே கிடையாது. இதெல்லாம் உங்களுடைய கடமை. கோயிலில் போனோம், பார்த்தா மச்சான் செம்ம கூட்டம், அப்படியே நமக்கு விஐபி மாதிரி சிவன் உள்ளே கொண்டு போயிட்டார். இது என்ன பெருமையாங்க? இது பக்திங்க. பக்தி இறைவனோடு நீங்கள் பேசணுங்க. ஆழ்மனது பக்தி. என்கிட்ட தமாஷாக இருக்கும். சபரிமலை போய்ட்டு செம்ம தரிசனங்க. சும்மா 12 வாட்டி பார்த்தா ஐயப்பனை. நீ 12 வாட்டி பார்த்து பிரச்சனைடா, அவர் ஒரு வாட்டி கொண்டு நான் பார்த்தா போதும். அது நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. எனக்கு என்னென்ன புரியல. எப்படி மலைக்கு ஐயப்பன் எல்லாருக்கும் தரிசனம் கொடுப்பார். ஆனால் உங்களுடைய ஆன்மாவோடு நீங்கள் ஐயப்பனிடம் ஒரு 2 நொடி பேசினீர்களா, அதுதான் முக்கியம். அதான் இந்த சிவராத்திரிக்கும் அதே லா தான், அதே சட்டத்திட்டங்கள் தான். கண்ணை மூடிக்கொண்டு அந்த முதல் ஜாமத்தில் சிவபெருமானை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த அபிஷேகம் நடக்கும் பொழுது, இறைவா இன்றைக்கி இந்த நாளை கொடுத்து இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக என்னை நீ செயல் பண்ணி கூட்டின்னு வந்த, இன்னும் எனக்கு அடைய வேண்டிய லட்சியங்கள் இருக்கிறது, அந்த லட்சியத்தை அடைய உன்னுடைய அருள் வேண்டும் என்றைக்கும். அதுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை வருத்திண்டு நான் உன்னை இந்த பக்தியை கொடுக்குற, முழுமையான பக்தியை நீ எனக்கு வேண்டியதை கொடுப்பாய் என்று ஆத்மார்த்தமாக இறைவனிடம் பேசுங்கள், சிவனிடம் பேசுங்கள், சிவனிடம் மன்றாடுங்கள், சிவனை வேண்டுங்கள். அப்படியே இன்னொரு ஜாமத்துக்கு போங்க, அங்கே இதே மாதிரி படிங்க. அங்கே பாடுறவங்க தான், அந்த பாடுறவங்களோட சேர்ந்து நீங்களும் கூட சேர்ந்து நாமாவளியை பாடுங்க. அதே மாதிரி 3ஆவது ஜாமம் 4ஆவது ஜாமம் முடித்துட்டு நிறைய பேர் தான் பண்ணுவாங்க,
சூப்பராக வந்து எல்லாம் கண் முழிச்சிட்டு பா செம்மையாக கண் முழிச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வந்து நேராக வீட்டில் வந்து படுத்துருவாங்க. படுக்கவே கூடாது. சிவராத்திரி முழுக்க முழுக்க கண் முழிச்சிட்டு உடனே பெட்டுக்கு வந்து படுக்கக்கூடாதுங்க. அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணி போயிடுங்க. அந்த தூக்கத்தை அப்படியே போங்க. ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு மேட்டர் சொல்லட்டுமா? இன்றைக்கி எல்லாம் ஜெட்லாக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ஜெட்லாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு சிவராத்திரி மாதிரி ஒரு பெரிய டாபிக் எதுவுமே கிடையாது தெரியுமா உங்களுக்கு? சிவராத்திரி அன்றைக்கி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? சாயங்காலம் 6 மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 6 மணிக்கு நீங்கள் 6 மணிக்கு இருக்கீங்களா? 6 மணிலேருந்து மறுநாள் காலைல 6 அப்படியே போங்க. அப்படியே நீங்கள் ட்ராவல் ஆகி நைட்டு திருப்பி 9 மணி தான் படுப்பீங்க. அப்போ எவ்வளோ மணி நேரம் ஆகுது? 6லேருந்து 6 24 24 3 27 மணி நேரம் கழித்து தான் உங்களுக்கு தூக்கமே வருது. இதே தான் ஜெட்லாக் அப்ளை பண்ணும். நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்களோ அன்றைக்கி ஃபுல்லாக தூங்காதீங்க. தூங்காமல் முழிச்சுன்னுருங்க. நீங்கள் தூங்காமல் முழிச்சிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த கண்ட்ரி டைம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே வரீங்களா, அதேமாதிரி தூங்க இங்கே வந்து ஒரு நைட்டு ஒரு பகல் முழிச்சிருங்க. கஷ்டம்தாங்க, பண்ணி பாருங்கள், ஜெட்லாக் போயிடும். ஸோ இத்தனை விஞ்ஞானமும் இத்தனை மெஞ்ஞானமும் ஒளிந்திருக்கும் இந்த வேளையிலே நீங்கள் வந்து இப்பேற்பட்ட ஒரு சிவராத்திரி மகிமையை நீங்கள் வந்து ஒரு ஃபாலோ பண்ணும்போது அத்தனை பக்தியும் அத்தனை சக்தியும் சேர்ந்து நமக்கு வாழ்க்கையில் எண்ணிலடங்கா நன்மைகளை தருகிறது. எவ்வளோ ஆம்பிஷனுங்க லைஃப்பில் நமக்கு. நல்லா படிக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல சம்பாத்தியம் வாங்கணும், நல்ல மனைவி அமையணும், நல்ல குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவை தரணும், குழந்தைங்க நல்லா படிக்கணும். இவ்வளோ மேட்டர் இருக்குங்க லைஃப்பில். அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், உடம்பு நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். ஏன்னா 50 வயசுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு பிரச்சனைகள்லாம். அதெல்லாம் வராமல் இறைவா எப்பொழுதும் என்னை இதே போன்று ஆரோக்கியத்துடனும் மன அமைதியோடும் வாழணும். இது 2 தாங்க மெயின் லைஃப்பில். இது 2 இருந்தால் செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க. ஸோ சிவராத்திரி விரதம் என்பது நமது இந்து சனாதன தர்மத்திலே ஒரு முக்கியமான விரதம். அதை கடைப்பிடிங்க. இப்போ வீட்டில் இருக்கீங்க பார்த்தீங்களா, வீட்டில் என்ன பண்ணுங்க கேளுங்க. வீட்டில் நிறைய பேர் வந்து பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணுறவங்க வீட்டில் சிவலிங்கம் வைத்திருப்பவர்கள் நல்ல 5:30 மணிக்கு குளிங்க, தலைக்கு குளிங்க, ஸ்நானம் பண்ணுங்கள். ஸ்நானம் பண்ணிட்டு வந்து உக்காருங்க. நல்ல விபூதி எடுத்துக்கோங்க, திருநீரை அணிந்து விட்டு அதே 6 மணிக்கு முதல் ஜாம் அபிஷேகத்தை உங்கள் கையால் செய்யுங்க. ஐயோ வீட்டில் பண்ணிங்கன்னா எவ்வளோ விசேஷங்க. கொட்டுங்க, அஷ்டலக்ஷ்மியும் வந்து உக்காருவாங்க. அந்த வில்வார்ச்சனையும் 108 வில்வார்ச்சனையும் அந்த ஈசனுக்கு பண்ண அந்த வீட்டில் இருந்தே சிவஸ்லோகத்தை சொல்லி, அதாவது நான் சொல்கிறது வந்து சிவலிங்கம் வீட்டில் இல்லாதவங்க, சிவனுடைய படம் வீட்டில் இல்லாதவங்க அங்கே போய் பண்ணுறாங்க. ஆனால் சிவலிங்கம் வைத்து நித்திய பூஜை செய்பவர்கள் சிவராத்திரி அனுஷ்டானத்தை இப்படி பண்ணிங்கன்னா பயங்கரங்க எஃபெக்ட். அவுட்புட் சும்மா அப்படி டபுள், சும்மா டாப் கியர் போட்டு ஜாமுன்னு போய்ங்க லைஃப்பில், மெர்சிடிஸ் பென்ஸில். அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனுங்க அது. முதல்ல உங்கள் வீடு எப்படி ஆகும் தெரியுமா? அப்படியே செலவில் போட்டு எடுத்த மாதிரி என்னோடய வீடு. செம்ம வைப்பு இருக்குங்க, பாசிட்டிவ் வைப்பு. அப்படி இருக்கும் வீடு. உங்களை நீங்கள் பண்ணி பாருங்களேன். அந்த ஊதுவத்தி சாம்பிராணி புகையோட அந்த சிவனுக்கு மனதார நீங்கள் அந்த வில்வார்ச்சனை பண்ணி ஓம் அப்பா போற்றி, ஓம் அரணே போற்றி, ஓம் ஈசனே போற்றி, ஓம் சிவனே போற்றி இப்படி சொல்லிட்டு பிரம்மமுராரி சுரார்ச்சித லிங்கம் நிர்மல பாசித சோபித லிங்கம் ஜன்மஜது கவிநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதா சிவலிங்கம். இந்த லிங்காஷ்டகத்தை பாடுங்க. பாருங்கள், சொல்லும்போதே எனக்கு மயிர் கூச்சுதுங்க. இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேனுங்க, பக்திங்கிறது ஒரு வேறு விதமான ஆயுதங்க, ஒரு கூர்மையான ஆயுதம். அந்த கூர்மையான ஆயுதத்தை வச்சு இறைவனை வந்து நம்ம ஆராதிக்கணுங்க. இந்த பக்தியை கொண்டாடுங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது நான் என்ன சொல்கிறேன், கண்டதுக்கு லீவ் எடுக்கிறீங்களே. நீங்கள் பார்க்குற நம்முடைய இளைஞர்கள் மெயினாக, நான் தப்பாக சொல்லுங்க, எல்லாமே இருக்கணும் வாழ்க்கையில். எந்த ஒரு கலாச்சார இதுக்கும் நான் எதிரி கிடையாதுங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. ஆனால் அதே நேரத்தில்
ஒரு ரஜினிகாந்த் படமோ இல்லை ஒரு விஜய் படமோ ஒரு அஜித் படமோ ரிலீஸ் ஆகுதுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போகிறீங்கல்ல, அன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் எடுக்கிறீங்கல்ல, அதை ஏங்க சிவராத்திரிக்கு பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள்? அதை பண்ணுங்க. ஏங்க நீங்கள் வந்து திரைப்படம் பார்க்குறது வந்து ஒரு பொழுதுபோக்குங்க. அதை கடைசியாக லைஃப்பில் வைங்க. நான் படம் பார்க்க வேணான்னு சொல்ல, திரைப்படமும் பாருங்கள், அதுவும் வேணும் வாழ்க்கைக்கு. நான் ஒரேடியாக உங்களை பக்தியாக சாமியாரன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி நாட்கள் வரும்பொழுது லீவை ப்ரிசர்வ் பண்ணுங்கள். சபரிமலை போகிறதுக்கு ஒரு வாரம் லீவ் எடுக்கிறீங்கல்ல, பழனி யாத்திரை போகிறதுக்கு ஒரு வாரம் லீவ் எடுக்கிறீங்கல்ல, சமயபுரம் போகிறதுக்கு லீவ் எடுக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி இதுக்கும் எடுங்க ஒரு நாள். உங்களுடைய ஹிந்து ரிலீஜியஸ் கேலண்டரில் ஒன் டே சிவராத்திரிக்கு லீவு கிடையாது. ஆனால் சரஸ்வதி பூஜைக்கு லீவ் இருக்குது, விஜயதசமிக்கு லீவ் இருக்குது, கார்த்திகை தீபத்துக்கு லீவ் இருக்குது. சிவராத்திரிக்கு லீவு கிடையாதுங்க. சிவராத்திரி அன்றைக்கி லீவ் எடுங்க. வேலை பார்க்கும் முக்கியமான இளைஞர்கள் சொல்கிறேன், லைஃப்பில் நீங்கள் அப்பில் போகணும், பெரிய லெவலில் போகணும், எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனுங்க, என்னுடைய ஜிஎம்ஆர் நான் வரணுங்க, என்னுடைய மேனேஜர் சீக்கிரமாக ஆகணுங்க, இந்த கோல்லாம் உங்களுக்கு அடையணும். திறமை இருந்தும் உங்களுக்கு வரவில்லை என்றால் தெய்வீக வழிபாடு குறை உங்களுக்கு இருக்கிறது என்று அர்த்தம். அது செய்யும் தொழிலே தெய்வம் கரெக்டு, அது ஒரு ஃபேக்ட் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நாம் செய்கின்ற தொழில் தெய்வமாக போற்றப்படுவதன் மூலம் இறை வழிபாட்டின் மூலமாகத்தான் இதுவும் உங்களுக்கு சேர்ந்து வெற்றியை கொடுக்கும். அதனால் இளைஞர்கள் எல்லாம் லீவ் எடுங்க. இன்றைக்கி சிவராத்திரி அன்றைக்கி லீவ் எடுத்துகிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு நீங்கள் அதே மாதிரி கோயிலுக்கு போங்க. வீட்டில் சிவலிங்க பூஜை இருந்தால் லிங்க பூஜை பண்ணுங்கள் ஆத்மார்த்தமாக. வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் படி வெற்றி தான் உங்களுக்கு. எங்கேயுமே தோல்வி கிடையாது, இறங்குமுகம் கிடையாது. சிவராத்திரி விரதம் என்பது முக்கியமான விரதம். சிவபெருமான் டைரெக்டாக ஐ டு ஐ கான்டாக்டுங்க. உங்கள் கூட சிவபெருமானோட பேசுங்க. இன்றைக்கி உங்களுடைய ஆத்மார்த்தமான வழிபாடுகளை எந்த செல்ஃபோனெல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. தண்ணி குடிக்கும்போது ஃபோன் ஏதாவது முக்கியமான மெசேஜான்னு பாருங்கள். அதுவும் எனக்கு தெரிஞ்சு ராத்திரிலாம் எவனும் மெசேஜ் பண்ண மாட்டான். உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் மேக்ஸிமம் வந்தால் 6லேருந்து 9 அந்த முதல் ஜாமத்து தான் வரும் உங்களுக்கு. 9 மணிக்கு அப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கும்போது நீங்கள் என்னென்னு பார்த்துட்டு உடனே இது பண்ணிட்டு, அது கூட எமர்ஜென்சியாக இருந்தால். மற்றபடி என்ன மச்சான், எங்கே இருக்க மச்சான், நான் கோயிலில் இருக்க மச்சான், இதெல்லாம் தூக்கி போடுங்க. அன்றைக்கி முழுக்க முழுக்க உங்களுடைய பக்தியை, உங்களுடைய மனது, உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் எஃபெக்ட் லைஃப்பில். வீட்டில் சொன்னால் பார்த்தீங்களா, வீட்டில் வந்து நெய்வேத்தியம், சக்கரை பொங்கல், பானகம், தயிர் சாதம், கொழுக்கட்டை, சுண்டல், இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. பண்ணி அப்படி நந்தீஸ்வரனுக்கும் பூஜை பண்ணி, ஏன்னா அன்றைக்கி பிரதோஷமும் வரும், அப்படி பண்ணிங்கன்னா பக்தர்களே வீடு அவ்வளோ சுபிக்ஷமாக இருக்குங்க. தரித்திரமே போயிடுங்க, வறுமையே போயிடுங்க. சத்தியமாக சொல்லுங்கள். வறுமைன்னா என்னங்க அர்த்தம்? சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுதாங்க வறுமை. தரித்திரம்னா என்னங்க? 10 பைசா இல்லை வீட்டில், நாளைக்கு அரிசிக்கு என்ன பண்ணுறது, இந்த மாதிரி எவ்வளோ பேர் வாழ்க்கையை ரன் பண்ணுறாங்க தெரியுமா? அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழியை காட்டுங்க. இது மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நாத்திகம் பேசுகிறவர்கள் பேசிட்டு போட்டோங்க, அது அவங்களுடைய பொழப்பு, பேசிட்டு போட்டோம். இறைவன் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இதெல்லாம் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் லைஃப்பில். ஒரு ஆத்திகன் எப்படி நாத்திகன் ஆகிறான்னு சொல்லட்டுமா? இன்றைக்கி கடவுள் மேலே அவன் நம்பிக்கையும் இருக்காது, கடவுளை வழிபடவும் மாட்டான். அதெல்லாம் போடா, இவ்வளோ நாளாக நான் பண்ணேன், கடவுள் என்னடா நான் பண்ணிது, நான் போகிறேன், நான் போடா அப்படின்னு சொல்லிட்டு கடவுளே இல்லைன்ட்டு போய் கடவுளை தூத்துவான். அப்போ கூட கடவுளை தூற்றி, கடவுள்ன்ற பேரை தூத்துது தான் அவங்களுக்கு காசு. கடவுளை பற்றி இப்படி பேசு, உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். எப்படி? கடவுளை பொழுந்த போது இவனுக்கு காசு வரலையா, கடவுளை திட்டானா காசு வருதான். என்ன ஒரு மட்டமான கான்செப்ட் இது. ஆகவே தயவு செய்து இறை வழிபாட்டை தூய்மையுடன் நீங்கள் வந்து நிலைநிறுத்துங்கள். அத்தனை புண்ணியங்க. சிவராத்திரி அன்றைக்கி விடாதீங்க பக்தர்களே. அதுவும் நாளைக்கு நான் அந்த சிவராத்திரியோட கதையை உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது அதனுடைய மகத்துவம் புரியும் உங்களுக்கு. அப்போ இருப்பீங்க பாருங்கள். வருகின்ற புதன்கிழமை தாங்க சிவராத்திரி வருது. அற்புதமான நாளுங்க. இன்றைக்கி ஜம்முன்னு சிவன் கோயிலில் போய் உட்காந்துருக்கேன். இது திருப்பி நான் சொல்கிறேங்க, இந்த பக்தி நேரம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன தெரியுமா, இந்த பக்தி நேரம் மூலமாக நான் கொடுக்குற ஆன்மீக தகவலில் ஒரு 10 பேர் பலனடைஞ்சால் கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷங்க. ஏன்னா உங்களுக்காக நடக்கிற ப்ரோக்ராம்ங்க இது. உங்களுக்கு நல்லதையே சொல்கின்ற ப்ரோக்ராம், ஒன்லி பாசிட்டிவ். நான் என்றைக்காவது கெட்டதை சொல்லிருக்கேன்னா பார்த்தீங்களா?
நெகட்டிவா? அதுதாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் கொடுக்குறது இதுதாங்க உங்களுக்கு. தயவு செய்து இதை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களை மன்றாடி மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். சிவராத்திரி விரதத்தை கண்டோம். நாளை சிவராத்திரியின் வரலாறை பார்ப்போம் என்று சொல்லி, சிவராத்திரி விரதத்தை அற்புதமாக கடைபிடித்து வாழ்க்கையில் ஈசனின் அருளை பெறுவோம் என்று கூறி, நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்.